ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கோவக்காய் பொரியல் செய்ய போகிறோம். சட்டி காஞ்சிச்சு, எண்ணெய் ஊற்றுவோம். கோவக்காய் பொரியல். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. கடுகு, வெங்காயம், பச்சை மிளகாய், ரெண்டு பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை போடணும். கருவேப்பிலை கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். போடும். நல்லா பாதி வதங்கிடுச்சு. கோவக்காயை போடுவோம். இந்த கோவக்காய் தான் நம்ம எடுத்து வச்சுருக்கோம், நறுக்கி வச்சுருக்கோம். ரவுண்டாக நறுக்கி வச்சு கொஞ்சத்தில் விதை எடுத்துறதுனால கொஞ்சம் குட்டி குட்டியாக நறுக்கியாச்சு. விதை எடுத்தாச்சு. கொஞ்சம் விதை நறுச்சு நல்லாயிருக்கும். பாவக்காய் மாதிரி இது கசக்காது. இது கொஞ்சம் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வெள்ளரிக்காய் சாப்பிட்ற மாதிரி தெரியும். இந்த மாதிரிலாம் வெள்ளரிக்காய் அது ஒரு பச்சை வாடையோடு அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு டேஸ்ட்டு வெள்ளரிக்காய் மாதிரி தான். ஆனால் இது நம்ம எண்ணெயில் வெங்காயம், கடுகு, கருவேப்பிலை போட்டு வதக்கி சாப்பிடுவோம். ஏற்கனவே செஞ்சுருக்கோம். நல்லா தான் வந்திருந்தது. உப்பு சேர்த்துக்குருவோம். உப்பு கொஞ்சம் பாதி வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் வேகிறதுக்காக உப்பு கொஞ்சம் தூள் உப்பு போட்டோம். இது தண்ணிலாம் ரொம்ப சேர்க்க மாட்டோங்கிறனால தூள் உப்பு. தண்ணி சேர்க்காத பொருள் எல்லாத்துக்குமே தூள் உப்பு போட்டால் தான் அந்த உப்பானது அதில் போய் பிடிக்கும். தண்ணி சேர்க்குறதுக்கு தான் கல் உப்பு போடுவோம். நிறைய பேர்த்துக்கு தெரியும், இதனால நானும் சொல்கிறேன். அடுத்து மிளகாத்தூள் லைட்டாக போடணும். மிளகாத்தூள் போட்டு நல்லா வேக விடுவோம். மிளகாத்தூள் சரி வை. கோவக்காய் ஆமாம். இந்த மாதிரிலாம் பழைய சோத்துக்கு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அந்த ஒரு பழைய சோறு டேஸ்ட்டுக்கும் இந்த காய்க்கும் நல்லாயிருக்கும். நம்ம இப்போ பழைய சோறு சாப்பிடலை. ஆனால் சுடு சோறு தான் சாம்பார் வச்சுருக்கோம். அதுக்கு சாப்பிட போகிறோம். எல்லா காயுமே கொஞ்சம் கொஞ்சம் நம்ம சேர்க்கறதுனால தான் இந்த மாதிரிலாம் கோவக்காய் என்னெல்லாம் நம்மளுக்கு தோணுதோ அது எல்லாமே நம்ம செஞ்சு சாப்பிடலாம். கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும். பார்க்க வெள்ளரிக்காய் மாதிரியே தான் இருக்குது உள்ளே கிடக்கும் போது. நல்லா கொஞ்சம் வேக விடுவோம். நல்லா கொஞ்சோண்டு நம்ம தண்ணி சேர்த்துருக்கோம், லைட்டாக சேர்த்துருக்கோம். அப்போ தான் அது வேகும் போல். தண்ணி இல்லாததுனால ஒரு மாதிரியாக தெரியும், வத்துறது மாதிரி தெரியலை. தண்ணி ஊற்றினா சீக்கிரத்தில் வத்திடும். தண்ணி லைட்டாக சேர்த்து தண்ணி வற்றினோடனே நம்ம இறக்கிடுவோம். போதும், கோவக்காய் ரெடி ஆயிடுச்சு.